என்னடி என்ன பேசுறீங்க? விட்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என் மகனை பத்தி பேசுங்க, யாருக்கும் உரிமை கிடையாது. பிடிச்சா இங்க இருங்க, பிடிக்கலையா உங்க வீட்டை பார்த்து கிளம்பி போங்க. என் மகனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை யாராவது ஏதாவது பேசுறீங்க? மா, உண்மை சொல்லு, யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணா? இவ்வளவு பேசுற நீ, உனக்கு தெரியாம ஏமா அண்ணன் அனுப்பி விட்டுருப்ப? நீ அனுப்பி விட்டது எல்லாம் ஓகே தாமா, எங்களை ஏமா நம்ப வைக்கிற? ஃபர்ஸ்டே எதுவுமே செய்ய முடியாதுன்னு எங்க கிட்ட நீ சொல்லிருக்கலாமே, அதை ஏன் சொல்லல? இது நம்ப வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி தானே. ஏய் நிறுத்துறி, கழுத்த இருக்காங்களாம், கழுத்த இருக்க. நேத்துல இருந்து அண்ணனை காணுமே, எங்க போனா என்ன ஆனா? அந்த நினைப்பு ஒரு துளி இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கணும். என்னடி நீங்களாம் கூட பிறந்தவளுக. நம்ம அண்ணன் கஷ்டப்படுறானா கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு நினைக்கணும். அதே தாமா நாங்களும் சொல்றோம். நாங்க கஷ்டப்படுறோம்னு அவன் பாக்குறானா? உங்களை என்னடி கஷ்டப்படுத்துறான்? இப்போ வரைக்கும் உங்களை நல்லா தான் பாத்துக்கிறான். மா, அப்படி நீ ஏன் சொல்லாத. எங்களை கட்டி கொடுத்ததோட சரி, மாசத்துக்கு ஒருக்கையாவது வீட்டுக்கு வந்து பாத்துருப்பியாமா? இல்ல வந்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பியா? சும்மா 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஏதாவது உனக்கு பிடிக்குமே வாங்கிட்டு வந்தேன், அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சும்மா உட்காந்து பேசிட்டு கிளம்பிடுவ. நீ போனதும் என் மாமியார் அத்தனை திட்டுவாங்க, உங்க அம்மா வாங்கிட்டு வந்த தீம்பண்டமா இது அப்படின்னு. உங்க ஏளனமா சிரிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? அதேதான் எங்க வீட்லயும். எப்ப பாரு உன் அண்ணன் என்ன செஞ்சா, உங்க அம்மா என்ன செஞ்சாங்க, இந்த கேள்விதான் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா ஆமா, சரி, இதுக்காக தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ஏன்னா இப்படி எல்லாம் செய்முறை செய்வான் அப்படின்னு காமிச்சு எல்லார் மூஞ்சில கரிய பூசலாம் நினைச்சா இப்படி பண்ணிட்டீங்களேமா. ஏய், உன் கௌரவத்தை காமிக்கிறதுக்காக ஏமாவையும் கஷ்டப்படணுமாடி? அதுக்காக பிறந்த வீட்டுல கட்டி கொடுத்துட்டா அதோட எப்படியும் போட்டுன்னு விட்டுவீங்களா? இங்க பாரு லதா, நிறுத்தமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என்னாச்சு? தங்கச்சிங்களா இவ்வளவு கோபமா இருக்காங்கன்னா? எங்களை அசிங்கப்படுத்தினதை அசிங்கப்படுத்திட்டீங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இப்பவே நான் கிளம்புறேன். உங்களால நான் அசிங்கப்பட்டு தான் வாழணும்னா அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். இந்நேரம் என் வீட்டுல உள்ள ஆளுக பூரா ஃபங்க்ஷன் சொல்லி வந்திருப்பாங்க. எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுறேன், என் அண்ணன் ஓடி போயிட்டான், என் பிள்ளைக்கு செய்முறை செய்ய பயந்துதான் ஓடிட்டான், நீ எங்க வீட்டை பத்தி எதுவும் யாரும் பேசாதீங்க அப்படின்னு என் தன்மானத்தை இழந்து அங்கேயே இருந்துக்கிறேன். இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நல்லா கேட்டுக்கோ, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனாலும் நீ வராத, அதே மாதிரி உனக்கு ஏதாவது ஆச்சுனாலும் நான் வர மாட்டேன். போதும், பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? என்னடி? இந்தா, இதுல 3 லட்சம் இருக்கு. 3 லட்சமா? என்னடி சொல்ற? 3 லட்சமா? ஆமா, இந்தா வச்சுக்கோங்க. வெச்சுக்கவா? யோ, இங்கிட்டு வாயா. யோவா, அட வாயா இங்கிட்டு. என்னடி சொல்ற? 3 லட்சமா? உனக்கு எது? எல்லாம் நான் வேலை பார்த்த காசு. இதுல நம்ம அண்ணன், ஏன் அண்ணன் காசும் இருக்கும். ஓ அண்ணனா இருந்தானே, ஏன் அண்ணனா இருந்தானே? இந்தா படி. உன் மகளுக்கு என்னென்ன வாங்கணும்னு நினைச்சியோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ. கேட்டே பட்டு சேலை, அப்புறம் கீதா உனக்கு பட்டு சேலை, அப்புறம் உன் வீட்டுக்காருக்கு பிராண்டடான ஃபேன் சட்டை, எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த 3 லட்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டி வேலை பார்த்து இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க? வீட்டுல நாங்க எல்லாம் கஷ்டப்படுறோமே, உங்களுக்குலாம் கொடுத்து உதவுன்னு உனக்குலாம் ஒரு மனசே இல்லல? அதானே. ஏண்டி இவ்வளவு காசை எப்படி சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருந்த? புரிஞ்சு போச்சு. நாங்களாவது கல்யாணம் முடிச்சிட்டு போய் எனக்கு அதை செய் இதை செய்யு உரிமையா வந்து கேக்குறோம். நான் நீ உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருந்தே இந்த வீட்டுல உள்ள பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி உனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடலாம் நினைச்சியோ? அடச்சி நிறுத்துறி, இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுறீங்க? என்னடி என்ன பண்ணுவ? இங்க பார், உனக்கு தேவை பணம், நீ கௌரவமா நிக்கிறதுக்கு செய்முறை. இத வச்சு நீ உன் கௌரவத்தை காப்பாத்திக்கோ. அப்புறம் என்ன சொன்ன? என் மாமியாக்காரி அப்படி சொல்றா இப்படி சொல்றா, அதை சொல்லி திட்டுறா இதை சொல்லி திட்டுறா. திட்டுறாங்களா இல்ல நீயா வந்து சொல்றியா அது எனக்கு தெரியல. ஆனா அவங்களே திட்டினாலும் உன் வாயில என்ன கொலக்கட்டையா இருக்கு? புனிதா நிறுத்துடி. இவ்வளவு நேரம் நீங்க என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிட்டீங்க. நீ யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க? இங்க பாரு, காசை கொடுத்துட்டேங்கிறதுக்காக வாய் பேசாத. ஏய், காசை கொடுத்துட்டேன்னு சொல்லி பேசாதாண்டி செய்வேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் காசு தானே முக்கியம். காசு இருக்கிறனா பேசலாம். இந்த வீட்டுக்கு நான் ஆகாதவன் சொல்லி சொல்லி திட்டுனீங்க. இப்ப நான் கொடுத்த காசையும் கையில வாங்கி வச்சுட்டு தானே நிக்கிறேன். என்ன லதா, செருப்பால அடிச்ச மாதிரி இருந்ததா? பேசாம நிறுத்தியா? என் வீடு என்னோட கௌரவம். 2 பேரும் வாய்க்கிலேயே பேசுறீங்களே. நம்ம வீடு, நம்ம அம்மா, நம்ம அண்ணன். ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்களாடி? ஏய், என்ன வாடி போடின்னு பேசாத. காசை கையில வாங்கிட்டேல, நான் பேசுறத கேளு. ஏன்னா உங்களுக்கு காசுதான் முக்கியம். உன் புருஷன் வீட்டுல நீ கௌரவமா இருக்கிறதோ தன்மானத்தோட இருக்கிறதோ நீ கொண்டு வர்றதுலதான் இருக்கு. கொஞ்சம் கூட கூசாம உன் புருஷன் கிட்ட சொல்ற. இப்ப என் அண்ணன் கிட்ட இருந்து புடுங்கினாதான் எவ்வளவு புடுங்க முடியுமோ புடுங்கிக்குவோம். அடுத்து அவன் எப்போ இதெல்லாம் செய்ய போறான்? இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நம்ம வீட்டுக்காக கஷ்டப்படுற ஒரே ஜீவன் அண்ணன் மட்டும்தான். அதுவும் அவனுக்கு நாம செஞ்சுக்கிட்டதை விட
நமக்கு 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 செஞ்சதான் அதிகம். ஏண்டி கீதா, உன்னை பொண்ணு கேட்டு இவங்க வீட்ல இருந்து வந்ததும் அவங்க நம்ம வீட்ல கேட்டது 7 சவரன் நகை. அண்ணன் அப்ப யோசிச்சப்போ என்ன சொன்ன சொல்லுடி. எனக்கு அந்த மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டினா நான் இவ்வளவுதான் கட்டுவேன் சொன்னியா இல்லையா? அந்த ஒரு வார்த்தைக்காக அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக அந்த 7 சவரன் நகைனாலும் அவன் கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். என்னமோ பாசம் இல்லன்னு சொல்றீங்க. பாசம் இல்லாம தான் தேடி பிடிச்சு மாப்பிளைய கட்டி வச்சாரா? இப்ப நீங்க உங்க வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கீங்க. ஆனா உங்க வீட்டாளுங்க முழுக்க உங்க வீட்டுல இருந்து அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு உங்க இஷ்டத்துக்கு பெருமைக்கு பேசிட்டு இந்த பெருமையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இங்க வந்து மனசாட்சியே இல்லாம பேசிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. என்ன உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் திரும்ப திரும்ப ஏதாவது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க? இங்க பாரு, எனக்கு நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். நீ ஒன்ன பாத்துக்கோ. ஏன் என்கிட்ட கோபமாவே பேசுற? நான் அப்படித்தான் பேசுவேன். உன்னை யாரு என்கிட்ட வந்து பேச சொன்னா? புனிதா. என்ன? இல்ல ஒண்ணு இல்ல. போ பேசாம. அப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்காத. உனக்கு என்னமோ அத பாரு முத. புனிதா, இவ்வளவு நாள் கீதாவும் லதாவும் என்கிட்ட உரிமையா அப்படி பேசுவாங்க. ஏன் அண்ணன் மூச்சுக்கு மூச்சு சொல்லி என்கிட்ட உரிமையா பேசுவாங்க. நான் நீ ஒரு வார்த்தை கூட ஏன் அண்ணன் பேசுறதே கிடையாது. உனக்கு என்ன பிடிக்கல போல நினைச்சேன். ஆனா நீ ஒரு பொண்ணால மட்டும்தான் புகுந்த வீட்டு பெருமையும் பிறந்த வீட்டு பெருமையும் காப்பாத்த முடியும். ஆனா அதை நீங்க 2 பேருமே தவற விட்டுட்டீங்க. அண்ணன் உங்களுக்கு செய்யறான் நினைச்சு இன்னும் அவங்கிட்ட இருந்து அதை வாங்கலாம் இதை வாங்கலாம், நமக்காக எப்படி வேணாலும் செய்வான்னு அவனை கஷ்டப்படுத்தி பாத்தீங்களே தவிர அவன் கஷ்டப்படுறானேன்னு ஒரு துளி நினைக்கல. பாசத்தை விட பணத்தை முக்கியம் நிரூபிச்சிட்டீங்க. நாளைக்கு காலைல உன் மகளுக்கு ஃபங்க்ஷன். போ, இதை வச்சு என்னென்ன பண்ணணுமோ உன் கௌரவத்தை காப்பாத்திக்கோ. ஆனா நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், நீ அண்ணன் அதை செய் இதை செய் மட்டும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. உன்னை பார்த்துதான் உன் பொண்ணு வளர்வா. நீ எப்படியோ அதே மாதிரிதான் அவளும். உன்னோட இந்த குணத்தினால அவளையும் பாழாக்கிடாத. ஒரு பிள்ளைய நல்லா வளர்க்கணும்னா அதுக்கு நாம கரெக்டா இருக்கணும். பெத்த பிள்ளைக்காகவாது நீயா இரு. இங்க பாரு, நான் ஒண்ணு நம்ம குடும்பத்தையும் விட்டு கொடுக்கல. விட்டு கொடுக்காம பெருமையா பேசுறனாலதான் இந்த அளவுக்கு உரிமையா கேட்டு வந்தேன். உரிமை இருக்கிற இடத்துல பாசம் இருக்கணும். ஆனா உனக்கு இவ்வளவு நாள் அண்ணன் எந்த அளவுக்கு 2 பேரும் பேசிருப்பீங்க. அவன் பெங்களூர்ல இருக்கான்னு வந்து சொன்னதும் என்ன சொன்ன? அவன் செத்துட்டான் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு போவ. இங்க பாரு, அது அவன் காணும்னு சொன்னதும் ஒரு கோபத்துல வந்த வார்த்தை. அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் தான் முன்ன வந்து நிப்பேன். மூத்த தங்கச்சி அவனை பாத்துக்குவேன். அது ஒரு ஆத்திரத்துல வர்ற வார்த்தையெல்லாம் நீ சொல்லக்கூடாது, பாத்துக்கோ. ஆத்திரத்துலயா? ஆத்திரத்துல அறிவு இழந்துருவியா? இங்க பாரு புனிதா, நீ பாக்குறக்கோ பேசுறக்கோ ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. ஒரு நாள் காணாம போனதும் யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சரி, ஓகே, எல்லாம் நல்லதுக்கேவும். அம்மா. ஐயா சாமி. மா. வாயா, வா. நல்லா இருக்கேலடா? உனக்கு ஒண்ணு இல்லையே? இல்லம்மா, வேலை விஷயமா வெளியே போனேன். போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா, அதாம உங்களுக்கு யாருக்கும் தகவல் சொல்ல முடியல. என்ன காணும் ரொம்ப தேடுனீங்களா? ஐயோ அண்ணே, என்னனே இப்படி பண்ணிட்ட? நான் காணோம் ரொம்ப தவிச்சு போயிட்டான் தெரியுமா? ஆமாண்ணே. அண்ணே, ஒரு வார்த்தை வேற யார்கிட்ட போன் வாங்கியாவது சொல்லிருக்க கூடாதா? இல்லம்மா, ஒரு அவசர வேலையா இருந்தேன், அதான் சொல்ல முடியல. என்னையா நீ இப்படி பண்ணிட்ட? அம்மா உசுரே நின்னு போச்சு. 2 நாளா ரொம்ப பரிதவிச்சிட்டேயா. ராசா, இனி எங்க போனாலும் சொல்லிட்டு போமா. ஃபுல் அண்ட் ஃபுல் வேலைங்கிறனால சொல்ல முடியலம்மா. சரி, அதை விடு. லதா, கீதா, சொல்லுனே. இந்தாங்கம்மா, உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கீதா, நீ கேட்டியே உன் மகளுக்கு 3 பவுன்ல செயின், 1 பவுன்ல கம்மல், அப்புறம் கோடி கொலுசு எல்லாமே வாங்கிட்டேன். டிசைன்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிக்குங்கிறதுல தான் வாங்கினேன். எப்படி இருக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. அப்புறம் கீதா, நீ கேட்டிய பட்டு சேலை, உன் காலுக்கு கொலுசு அதுவும் வாங்கிட்டேன். இந்தாங்கம்மா, 2 பேரும் வாங்கிக்கோங்க. கையில என்னம்மா பணம்? அது ஒண்ணு இல்லனே, புனிதாதான் பாப்பாக்குன்னு செய்முறைக்குன்னு. சரி, ஓகே, அவகிட்ட கொடுத்துரு. நான் எல்லாமே வாங்கிட்டேன். இல்ல, எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. அத அவங்க 2 பேருமே வச்சுக்கட்டும். அவ மவளுக்கு நான் சித்தியா செஞ்சதா இருக்கட்டும். 3 லட்சமா? அண்ணன் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். எப்படி இவளுக்கு இந்த காசை கொடுக்க மனசு வருது? அண்ணன் வந்ததை நம்ம கையில இருந்து புடிக்கிக்குவான்னு பார்த்தா பிச்சுக்கான் மனசார சொல்றா. இந்த காசுக்காக தானே நம்ம இவ்வளவு பேசணும். ஆனா இந்த காசை அண்ணனும் சரி இவளும் சரி ஒரு பொருட்டாவே நினைக்கலையே. மாப்பிள, இந்தாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. நாளைக்கு நீங்க கோவிலுக்கு போங்க. 21 தட்டு வச்சு கொட்டு மிளக்கத்தோட நான் கோவிலுக்கு வந்துடுறேன். சரிங்க மச்சான், சரி. கீதா, அதுல உன்னோட தான் இருக்கு, நீ பார்த்து எடுத்துக்கோ. அப்புறம் மாப்பிள, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு இப்ப சொந்த பந்தம்லாம் வந்திருக்கோம். அவங்கள போய் நீங்க பாருங்க. காலையில நான் வரேன். சரிங்க மச்சான். கீதா, வா, நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே கிடைச்சிருச்சு. அதுவும் அளவுக்கு மீறி. வா போய் நம்ம ஆகிற வேலையை பாப்போம். சரிங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சிருங்க. சரிப்பா.
இப்போதான் கீதாவும் லதாவும் உணர்றாங்க ஆசை முக்கியமா இல்ல மனுஷங்க முக்கியமான செய்மரன்னு ஆசைப்பட்டு இன்னும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அண்ணன் கிட்ட சரியா பேச முடியல. ரெண்டு பேத்துக்குமே மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. கீதா லதா ரெண்டு பேருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அண்ணன் எதுக்காக பெங்களூர் போனா? பெங்களூர்ல அண்ணன் கூட ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு யாரு? எல்லாத்தையும் விட அண்ணனுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வர ஏது காசு? அவ்வளவு காசுக்கு அவன் என்ன பண்ணா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி புனிதா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. அண்ணன் குளிச்சிட்டு சாப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். வந்ததை அவன்கிட்ட கேட்கலாமா இல்ல இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல கண்டும் காணாம போனோமே அதே மாதிரியே போயிடலாமான்னு புனிதா யோசனை பண்ணிட்டு இருக்கா. நீ சாப்பிட்டியா? என்ன தூங்காம இங்க உட்காந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. ஏது 3 லட்சம்? நான் வேலை பார்த்தது. நீ என்ன வேலை பார்த்த? கேட்டியே, 4 மணிக்கு காலேஜ் முடியறது 7 மணி வரைக்கும் நீ என்ன பண்ணனு? பார்ட் டைமா ஒர்க்குக்கு போனேன். காலேஜ் பக்கத்துலேயும் சிஸ்டத்துல உட்காந்து வேலை பாக்குறது. காலேஜ் சேர்ந்ததுல இருந்து வேலை பார்த்திருக்கேன். அப்புறம் மாசம் 2000 ரூபாய் என் படிப்பு செலவுக்கு ஆகும்னு சொல்லி கொடுத்தேல, அதுல ஏதாவது ஒரு மாசம் செலவாகும். மிச்சப்படி நீ கொடுத்த காசு எல்லாத்தையும் சேர்த்துதான் மொத்தமா 3 லட்சத்தை சேர்த்தேன். ஓ, நீ எங்க போன? நான் எங்க போனா உனக்கு என்ன? நீ என்கிட்ட இவ்வளவு நேரம் எல்லாத்தையும் கேட்ட, நான் சொன்னேன்ல. நீ மட்டும் என்ன? ஏன் இத்தனை நாள் நானும் தான் உன்கிட்ட பேசியிருக்கேன். நீ ஏதாவது சொல்லிருப்பியா? கேட்ட கேள்விக்கு தானே பதில் சொல்லிருக்க. அதுவும் எப்ப பார்த்தாலும் என் மூஞ்சில முழிக்காத, இங்க இருந்து போயிடு, என்ன ஏன் தொந்தரவு பண்ற, இந்த வார்த்தை தான் அதிகமா நான் உன்கிட்ட இருந்து கேட்டிருக்கேன். இப்பவும் அதத்தான் சொல்றேன். மூஞ்சில முழிக்காத, போ இங்க இருந்து. அத நீ சொல்லக்கூடாது. நான் உன்ன ஓ ரூம்ல நிக்கல. உனக்கு பிடிக்கலாட்டி நீ போ. ஓஹோ, அப்படியா? சரி, கிளம்புறேன். புனிதா, என்ன உனக்கு என்ன பிடிக்குமா? ஏன் கேக்குற? என்ன சிரிக்கிற? இல்ல, இவ்வளோ நாள் இத்தனை வருஷமா என் தங்கச்சிட்ட கேட்டிருக்கேன். உனக்கு என்ன பிடிக்காதா? ஏன் இப்படி பேசுற? ஒரு நாள் கூட என்கிட்ட நார்மலா பேச மாட்டியா? உனக்கு நான் அப்படி என்னதான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் என் தங்கச்சி ஆமா பிடிக்காது, இப்ப என்ன பண்ணணுங்கிற அந்த மாதிரி தான் கேட்டிருக்கா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்காதுன்னு சொல்லாம ஏன் இப்படி கேக்குறேன்னு கேக்குறா. ஏய் ஏன் அழுகுற? இல்ல, உன்கிட்ட பேசினா அம்மா திட்டுவாங்களா? ஏய் ஏன் இப்படி கேக்குற? அம்மா திட்ட மாட்டேமா, திட்ட மாட்டேன். அவ என்ன பேசுறா? சண்முகா, எல்லாம் என் தப்புதான். என்னம்மா சொல்ற? இல்லடா, நல்லா இருந்த மனுஷன் இவ பிறந்ததும் இதையே எத்தனை தடவை? இல்லடா, அது என் மனசுல ஒரு பெரிய பாதிப்பு. இவ பிறந்ததும் இப்படி ஆனதும் நம்ம சொந்த பந்தம் எல்லாருமேவும் அவ்வளவு பேச்சு பேசினாங்க. அவங்க பேசியவும் இவ மேல எனக்கு வெறுப்பு தான் வந்தது. அப்புறம் நம்ம ஊர்ல இருக்க மொத்த தெருவுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட உன் மகளை என் புருஷன் பாத்துட்டு போனா, அவன் இப்படி கீழே விழுந்துட்டான். என் பொண்ணு பாத்துட்டு போனா, அவ வாழ்க்கையே சரியில்லை. ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நானே நினைச்சிட்டேன் அவ ராசி இல்லாதவன்னு. அப்பாதான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு மூத்தவனா ஆம்பளை பிள்ளையா, நீ நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவளால உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு மன்னிச்சிடுறா. நீ வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது இல்ல எங்கேயாவது நீ வெளியே கிளம்பினாலும் அவ முன்ன வந்து நின்னாலே நான் திட்டுவேன். என்னமா சொல்ற? இதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதனால நீ இல்லாதப்ப அவகிட்ட நான் சொல்லி தப்பு பண்ணிட்டேன்டா. அவளும் நம்ம வீட்டு பிள்ளை தானமா? மனசுக்கு தெரியுதுடா, புத்திக்கு உரைக்கலையே. ஆளாளுக்கு அது இதுன்னு பேசியவோ என்னையே மாத்திட்டாங்கடா. இப்ப கூட கீதாவும் லதாவும் அவ்வளவு பேச்சு பேசுனதுக்கும் நானும் ஒரு காரணம்டா. என்ன புனிதாவை பேசுனதெல்லாம் அவர்களுக்கும் தெரியும். என்ன பார்த்து அவர்களும் புனிதாவை ஒரு மனுஷியாவே நினைக்கல. அவர்களும் ராசி கெட்டவ அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாளுக. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஓ மேல பாசமா நல்லா தானே இருந்தாளுக. இப்ப கல்யாணம் முடிச்சு போனதும், அதுவும் நீ 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததும், இனி வீட்டுல உள்ளவுக்கு தான் நம்ம அண்ணன் எல்லாம் செய்வான், இவளுக்கு எதுவும் செய்யணுமாங்கிற ஒரு எண்ணத்திலேயும் புனிதா மேல உள்ள வெறுப்புலதான் முடிஞ்ச அளவுக்கு உன்கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிடணும்னு இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு நின்னாளுக. நான் பெத்த பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியாதா? எல்லாம் புரியுதுடா, ஆனா கண்டிச்சு சொல்ல முடியல. என்ன தப்புக்கு மூல காரணமே நான் தானே. ஏமா எல்லாமே உன் அப்பா நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவரோட இழப்ப தாங்கிக்க முடியலடா. அந்த வெறுப்பு. புனிதா, சொல்லுங்க. உன்னை என்ன அம்மான்னு கூட கூப்பிட முடியாத அளவுக்கு ஆக்கிட்டேன் இல்ல? இல்ல அப்படிலாம் இல்ல. இங்க வா. நானா? வாமா, என்ன மன்னிச்சிருமா. அழாதம்மா, என்ன மன்னிச்சிடு. உன்னாலதான் உன் அப்பா போயிட்டாருன்னு நானும் மடத்தனமா நம்பிக்கிட்டு மேல வெறுப்ப விரோதத்தை மட்டுமே காமிச்சு உன்னை பத்தி புரிஞ்சுக்காமே இருந்துட்டேன். அவள்கள செய்முறை அது இதன்னு பேசிட்டு நின்னப்போ
அடுத்த செகண்ட் நான் சம்பாத்தியம் பண்ண காசு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்த பாத்தியா? அந்த நிமிஷம் உங்க அப்பாவை உனக்குள்ள பார்த்தேன். அப்பா, உங்க அப்பா குணம் அப்படியே உன்கிட்ட இருக்கு. அவர் செய்க, அவர் சாயல். இந்த நல்லதெல்லாம் விட்டுட்டு போனதை மட்டுமே நினைச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருமா அம்மா. இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. கேட்க சந்தோஷமா இருக்குமா? அம்மாடி, எய்தாலாத்தா உன் மேல வெறுப்ப காமிக்கிறதுக்கு இப்ப உனக்கு ஏதோ மிச்ச மீதி வச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த அளவுக்கு செய்மருன்னு பொடிக்கிட்டு போவோன்னு நினைக்கிறாளுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாமா. சீக்கிரம் இது எல்லாத்தையும் நானே மாத்துறேன். நான் செஞ்ச தப்ப நானே சரி செய்யறேன். இல்லம்மா, இருக்கட்டும். பேசுனது என் அக்கா தானே. நான் எப்போ எதையுமே எடுத்துக்க மாட்டேமா. எனக்கு புரியும். நீ என் மேல அவ்வளவு கோபத்தை காமிச்சேனா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா நான் இந்த குடும்பத்தை வெறுக்கலமா. நான் எப்பவும் இங்கதான் உங்களுக்கு துணையாதான் இருப்பேன். உன்னை நான் நல்லா பாத்துக்குவேமா. சொன்னேன்ல உங்க அப்பா குணம்னு. என் பொண்ணு அதை நிரூபிச்சிட்டா. சரி, அழாத. இனி நீ அழவே கூடாது. சரிம்மா. மா, என்ன மன்னிச்சிரு சண்முகா. இதுக்கெல்லாம் அம்மா தான் காரணம். மா, நம்ம வீட்டு பிள்ளைய நாம புரிஞ்சுக்கலாட்டி பிறகு என்னமா இருக்கு? தப்புதாயா. சரி, அதை விடு. இது எப்போ என் குடும்பம். நானும் எதுவும் நினைக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். புனிதா. சரி, ஃபீலிங்ஸ் எல்லாம் விடு. எதுக்கு பெங்களூர் போன? அந்த பொண்ணு யாரு? பொண்ணா? ஆமா, நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. யார் அந்த பொண்ணு? யார் சொன்னா? சொன்னாங்க. யார் அந்த பொண்ணு? அது பெங்களூருக்கு நீ எதுக்கு போன? உனக்கு ஏதோ அவ்வளவு காசு? எல்லாத்தையும் எப்படி நீ வாங்குன? என்ன சிரிக்கிற? எல்லாத்தையும் சொல்றேன். அண்ணன் கூப்பிடு. ஆ? அண்ணன் கூப்பிடு. என்னோட 10 வயசுக்கு நீ இளையவ. என்ன போடுற? ரூம்குள்ள வந்தா வெளியே போ. நீ எல்லாம் எனக்கு எதுவும் செய்ய வேணாம். என்னென்ன பேச்சு பேசுன? ஒழுங்கா மரியாதையா அண்ணே எப்படின்னா இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு அண்ணன் சொல்லி கேளு. சொல்ற. இங்க பாரு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். அது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? முத அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? பொண்ணா? சரி, ஓகே. அண்ணா, அட நல்லா இருக்கு. இத்தாவும் லதாவும் அண்ணன் உயிர் எடுப்பாங்க. ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இப்போ மனசுக்குள்ள வருதே. இங்க பாரு, நீ ரொம்ப பண்ற. பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும். அப்பனா அண்ணன் கூப்பிடு. இப்பதான் கூப்பிட்டேனே. மறுக்கா ஒருக்க. இங்க பாரு. கூப்பிடு. அண்ணே. அண்ணா. சொல்லு, யார் அந்த பொண்ணு? பொண்ணை பத்தி சொல்லணுமா இல்ல காசை பத்தி சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் பொண்ணை பத்தி சொல்லு. காசு முக்கியம் இல்லையா? அது தேவையில்ல. நீ முத பொண்ணை பத்தி சொல்லு. ஏன் இவ்வளவு அவசரம்? ஐயோ, சொல்லி தொலைடா. டாவா? ஆமாண்டா அண்ணா, சொல்லுடா. ஐயோ, அம்மா இருக்காங்களே. டேய் சண்முகா. சொல்றேம்மா. அம்மா, லதாவும் கீதாவும் கண்டிப்பா நான் கேக்குற எல்லாத்தையும் செஞ்சே ஆகணும்னு சொன்னதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. நான் வேலை பார்க்குற இடத்துல தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கடனா வாங்கலாம் நினைச்சுதான் போனேன். ஆனா போன இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு மிஷின் விற்க வேண்டியிருக்கு. அதாமா ஸ்கோரிங் மிஷின். அதை வித்துட்டோம்னா நமக்கு 2% கமிஷன் கிடைக்கும். பெங்களூர்ல போய் பார்ட்டியை பிடிச்சா உங்களுக்கும் மிஷின் பிடிச்சிருச்சுன்னா உடனே கையில காசு வாங்கிடலாம்னு சொன்னா. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போவோம்னு தான் நினைச்சேன். ஆனா பெங்களூருக்குன்னு சொன்னா கண்டிப்பா கீதாவும் லதாவும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு அண்ணே வர மாட்டான் அப்படி இப்படின்னு வீட்டுல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு தான் உங்ககிட்ட தான் சொன்னேன்லமா. எப்படியாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன்னு. நீ அந்த நம்பிக்கையில இருப்பேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டேமா. அங்க போய் பார்ட்டிக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ஆள் கிட்ட ரேட் பேசி அப்புறம் இங்க ஓனர் கிட்ட பேச வச்சு ஒரு வழியா ஒரு பார்ட்டிக்காரங்க நம்ம சொன்ன ரேட்டுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. மா, 80 லட்சம் ரூபாய். 80 லட்சமா? ஆமாமா, மிஷின் எல்லாம் நல்ல கண்டிஷன். எல்லாமே புடிச்சு போனனால உடனே அமௌண்ட கொடுத்துட்டாங்க. மா, கமிஷன் மட்டும் 16 லட்சம் வந்தது. 16 லட்சமா? என்னடா சொல்ற? ஆமாமா, நமக்கு 5 லட்சம் கொடுத்தாமா. என்னடா சொல்ற? ஒரே நாள்ல 5 லட்சமா? மா, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இந்த மிஷினை நம்ம வித்து வாங்கணும்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு. ஆமாண்டா, ஆனா இப்படி ஒரே நாள்ல? இதே மாதிரி எல்லா நாளும் நடக்காது. எப்பவாவது ஒருக்க இந்த மாதிரி அதிர்ஷ்டம் அடிக்கும். டேய், 5 லட்சத்துக்கு உன் தங்கச்சிங்களுக்கே எல்லாம் வாங்கிட்டியா? ஆமாமா, செயின், கம்மல், அப்புறம் ட்ரெஸ், கொலுசு, கொடி எல்லாமே சேர்த்து 4 லட்சத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்டா? இருக்கட்டுமா, நம்ம தங்கச்சிங்க தானே, ஆசைப்பட்டு கேக்குறாங்க. நாளைக்கு அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். வேணாலும் பாருங்க. ஆனா அதுக்காக நீ விடுமா. சரி, எல்லாம் ஓகே தான். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லம்மா. அங்க போய் பார்ட்டிக்காரங்களை மீட் பண்ண பத்தியா, அப்ப மாத்திரம் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போக, அதாவது எங்களை கைடு பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஓ, அவங்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம். ஓ அப்படியா? அப்பனா அந்த பொண்ணுக்கும் வணக்கம். பொண்ணு பேர் கூட தெரியாது. மேடம் தான் கூப்பிட்டோம். அப்பாடா. என்ன அப்பாடா? நீ ஏன் பொண்ணு டென்ஷன் ஆகுற? அது ஒண்ணு இல்ல, நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். பொண்ணா? ஆமா.
யார் என்ன சொல்ற? நான் பார்ட் டைமா வேலைக்கு போனேன்ல, சொன்னேல உன்கிட்ட, அங்க ஒர்க் பண்ற மேம் தான். ஆமா. ம். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டா பேசிக்கலாமா? என்ன சொல்ற? மேம்னா படிச்சிருக்காங்களா? ஆமா, நல்லா படிச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்களும் வேலை பாக்குறாங்க. உனக்கேத்த ஜோடி, ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. என்ன பேசுற நீ? நீ மட்டும் பார்த்தா போதுமா? உனக்கு பிடிச்சிருந்தா உடனே நீயா ஒரு கற்பனை பண்ணிருவியா? என்கிட்ட சொன்ன மாதிரி நீ நாட்டுக்கு அவங்க கிட்ட போய் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டேன். என்ன பேசிட்டியா? அவங்களுக்கு ஓகே தான். ஓகேவா? என்ன பாத்துருக்காங்களா? டெய்லி. டெய்லியா? யாருமா அது? பேரு ஆஷா. ஆஷாவா? நான் ஃபர்ஸ்ட் ஒர்க்குக்கு போனதும் அவங்கள பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க மட்டும் நமக்கு அண்ணியானா எப்படி இருக்கும் அப்படின்னு டெய்லி நினைச்சுக்கிட்டே இருந்தேனா. ஒரு நாள் நான் கேட்டுட்டேன், நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் உங்க வீட்ல மாப்பிள்ளை ஏதாவது பாக்குறாங்களா, இப்படி எல்லாத்தையும் பேசினேனா. அப்போ டக்குன்னு கேட்டுட்டேன், என் அண்ணனுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், என் அண்ணனா பாக்குறீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஏய், இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அவங்கள கூட்டிட்டு வந்து உனக்கு காமிக்கவும் செஞ்சுட்டேன். காமிச்சியா? பார்த்ததும் உனக்கு பிடிச்சு போச்சு. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசமா? உன்னை டெய்லி வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, உன்னை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ இப்போ வரைக்கும் அவங்கள கண்டுக்கவே இல்லையா? இதெல்லாம் பார்த்து அதுக்கு மேல ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க வீட்ல எல்லாம் பேசிட்டாங்க. நீ ஓகே சொன்னேனா நாம அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போலாம். ஓகேவா? போலாமா? என்ன பேசுற? எனக்கு போய் நான் படிக்கல, எனக்குன்னு ஒரு வேலை கிடையாது. நான் கிடைக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பேன். அது மாதிரி படிச்சவங்கள போய் என்ன புனிதா? படிப்பெல்லாம் முக்கியம் இல்லனா, மனசு அழகா இருந்தா போதும். உன்ன மாதிரி உன் மனசு ரொம்ப அழகு, அதுதான் உங்களுக்கு பிடிக்கவும் செஞ்சது. புனிதா அம்மா, இதெல்லாம் உண்மையா? ஆமாமா, அண்ணன் வாழ்க்கையில போய் விளையாடுவேனா? மா சொல்லுங்கம்மா, எப்ப பொண்ணு கேட்டு போலாம்? அவங்க எல்லாத்துக்கும் ஓகேமா? அண்ணனுக்கு பொண்ணு பிடிச்சதுனா உடனே கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிக்கலாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மகனுக்கு 30 வயசுக்கு மேல ஆச்சு, கல்யாணம் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். இந்த காலத்துல எப்படி பொண்ணு அமைதோன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ அப்பனா உனக்கு ஓகேவா? எப்ப பொண்ணு பார்க்க போலாம்? நாளைக்கே போலாண்டி, இதுக்கு எதுக்கு தள்ளி போடணும்? நிறுத்துங்க. என்னன்னா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு கல்யாணமா? லதா கீதா மாதிரி உனக்கும் ஒரு நல்ல பையனை பார்த்து நான் முடிச்சு கொடுத்துட்டேனா அப்புறம் நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இங்க பாரு, நான் இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் இன்னும் வேலை பார்க்கணும். 4-5 கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருக்கேன். சீக்கிரத்துல எனக்கு வேலை கிடைச்சிடும். நான் இன்னும் 2-3 வருஷம் அது வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு. அப்போ உன்கிட்ட சொல்றேன், நீ மாப்பிள்ள பாரு. சரி, ஓகே. அப்புறம் எனக்கும் போட்டு பாத்துக்கலாம். என்ன இப்படி பேசுற? இங்க பாரு, நான் முடிவெடுத்தது அப்பா போனதும் அம்மா டெய்லி உட்காந்து அழுகுறது கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து என் தங்கச்சிங்களை நான் பாத்துக்கிறேன். 3 பேத்துக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு தான் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நான் முடிவெடுத்தேன். அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு நான் எல்லா கடமையும் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீ எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லலனா. 2-3 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீ சொல்றத நான் கேக்குறேன். இப்ப உனக்காக அந்த பொண்ணு வெயிட்டிங். என்னால முடியாது. பொண்ணு பாரு, உனக்கு பிடிக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு தெரியாது, நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வாரேன்னு. சொன்னேல உனக்கு என்ன பிடிக்குமான்னு. இப்ப நான் சொல்றேன், உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுனா என்ன தங்கச்சியா நினைச்சேனா நாளைக்கு பொண்ணு பார்க்க வா. அதுக்கப்புறம் என்னதா இருந்தாலும் பேசிக்கலாம். சொல்லுமா. நான் சொல்றேம்மா. அம்மா, பொண்ணு மட்டும் தானடா, போய் பார்த்துட்டு வரலாம். இல்லம்மா, அதெல்லாம் வருவாமா. சரிங்கம்மா, நான் பார்த்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா நாளைக்கு பார்த்து சொல்லு. ஏய் புனிதா. டேய் மா, இப்ப என்னடா 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அவளை அப்படியே நீ விட்டுற மாட்ட. பாத்துக்கலாம், நாளைக்கு பொண்ணு பார்க்க போவோம். நாளைக்கு பாப்பாக்கு காது குத்துமா? எல்லாம் நடக்கட்டும், பொண்ணும் போய் பாத்துக்கலாம். நான் சொல்றத கேள். இங்க பாரு சார், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நீ வீட்டுல எடுத்த முடிவை தானே நாங்க கேட்டோம். இப்ப முறையா உன் தங்கச்சி ஒரு முடிவு எடுத்திருக்கா, அத நீ கேளு. அம்மா, என் தங்கச்சி முடிவு எடுத்திருக்கலாம். புனிதா, நீ இந்த வீட்டுல படாத கஷ்டம் இல்ல, ஆனா உரிமையா நீ எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா. சரி, ஓகே. நாளைக்கு மொதல் தங்கச்சி வீட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க போவோம். என் தங்கச்சி பார்த்த பொண்ணு யாரா அது? எனக்கே தெரியாம என்ன பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி வீட்டுல எல்லாம் பேசியிருக்காங்களாம். கண்டிப்பா அவங்கள பார்த்து ஆகணுமே. நாளைக்கு பாத்துக்கலாம். காலையில பொழுது விடிஞ்சாச்சு. லதா சொன்ன மாதிரி 21 வகை தட்டு வச்சு முழக்கத்தோட கோவிலுக்கு போய் காது குத்து ஃபங்க்ஷனையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் புனிதா சொன்ன மாதிரி சண்முகாவுக்கு பொண்ணும் பார்த்தாச்சு. பார்த்ததுமே சண்முகாவுக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் என்ன, அடுத்த முகூர்த்தமே கல்யாணம் தான்.
நம்ம சண்முகாவுக்கும் ஆஷாவுக்கும் நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நீங்க கேட்கலாம், அந்த லதா கீதா என்னதான் ஆனாங்கன்னு. சண்முகா கல்யாணத்தோடயே வந்து என்ன மன்னிச்சிருனே, நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு சண்முகா கால்ல விழுந்து அழுது அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்க. அப்புறம் இப்ப புனிதா கிட்ட யாரும் அவங்க கோபத்தை காமிக்கிறது இல்ல. அவளையும் ஒரு தங்கச்சியை நினைச்சு இப்ப எல்லாருமே நல்லபடியா பேசுறாங்க. இப்ப அவங்க வீட்ல அண்ணே, ஓ மருமகளை பாத்தியா? எப்ப பாரு ஓங்கிட்டதான் ஒட்டிக்கிறா. அவ எப்பவுமே மாமா பொண்ணுல. ஆமா ஆமா. மச்சான். சொல்லுங்க மாப்ள. நீங்க இப்ப வாங்கி வைக்கிற பிசினஸ் பண்றது நல்லா போகுதாமே? உங்க தங்கச்சி சொன்னா. ஆமா மாப்ள, இப்போ அந்த ஒரே வேலை தான் பாத்துட்டு இருக்கேன். சூப்பர் மச்சான், சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தையும் அழகா வழி நடத்தி கொண்டு வந்துட்டீங்க. அண்ணே, அப்புறம் இவ இன்னும் வேலை பாக்குறேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. கேட்காதானே, இன்னொரு 6 மாசத்துல ஒரு பையனை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு. ஏன் 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 ஏனா இப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கலாம் நினைச்சிட்டியா? அண்ணே, இவ பேச்ச கேட்காத. செல்ல பிள்ளை வீட்டுக்குள்ள கடைசி வரைக்கும் இருந்துக்கலாம் நினைக்கிறா. ஒரு மாப்பிளைய பார்க்க ஆரம்பிச்சிருனே. சொல்லிட்டேலமா, பாத்துடலாம். அண்ணே, சும்மா சும்மா உன் இஷ்டப்படிதான். சரிண்ணே. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அண்ணி இப்பவே வா. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா? ஐயோ உட்காருங்க அண்ணி, இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் சாப்பாடெல்லாம் பாத்துக்கலாம். ஐயோ, இவ பேசுவா மணிக்கணக்கா. அம்மாடி தங்கச்சி ஆஷா. சொல்லுங்க அண்ணே. எனக்கு பசிக்குதுமா, இந்த அண்ணனுக்கு சாப்பாடு வச்சிரேன். வாங்க அண்ணே. ஜோ, இந்த மனுஷன் மானத்தை வாங்குறாரே. ஏமா பசிக்குதுன்னா சாப்பிட்டோம். மாப்பிள நீங்க போங்க, போய் சாப்பிடுங்க. இதோ போறேன் மச்சான். அட அட, பார்க்கவே அழகா இருக்குல. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சோலையம்மா மனசார ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சிப்பிக்குள்ள எந்த விலை உயர்ந்த முத்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஆள் குணமும் ஒவ்வொரு மாதிரி. அத சோலையம்மா இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிள்ளையாலதான் நம்ம வாழ்க்கையே போச்சு, நம்ம சந்தோஷம் போச்சுன்னு நினைச்சவங்க இப்ப அந்த பிள்ளையாலதான் இப்ப நம்ம குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ரொம்ப நினைச்சு நினைச்சு சந்தோஷமும் படுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல இருக்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தாங்க இருக்கு. எல்லாத்தையுமே வெறுப்பா பார்த்தா கோபமா பார்த்தா கடைசி வரைக்கும் அப்படியே தாங்க இருக்கும். ஆனா ஒரு ஆளாவது பொறுமையா மனசு வச்சா இந்த குடும்பத்தை நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா மாத்திரலாம். அந்த விஷயத்துல இந்த வீட்ல நம்ம தாய் மாமே சண்முகாவும் நம்ம புனிதாவும் சேர்த்து மாத்திட்டாங்க. இனி இந்த வீட்ல எப்பவுமேவும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அதே அதே அதேதாங்க. அப்புறம் ஒரு கெட்டதுலயும் நல்லதுங்கிற மாதிரி அன்னைக்கு நம்ம சண்முகா கிளம்பி போனனாலதான் இந்த வாங்கி விக்கிற பிசினஸ கத்துக்கிட்டான். இப்ப அந்த பிசினஸ் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. சண்முகாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். வீட்டு பொறுப்பெல்லாம் தாராளமா பாக்குறான். அப்புறம் அன்னைக்கு கீதாவும் லதாவும் நம்ம சொன்னது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்துல கோபமா பேசினாலதான் புனிதா அவ்வளவு நாள் மனசுக்குள்ள வச்சிருந்த பாசத்தெல்லாம் வெளியே காமிக்கிற மாதிரி ஆச்சு. நம்ம சோலையம்மா மாறினதுக்கும் அதுவும் ஒரு காரணம். எப்பவுமே நல்லதுல ஒரு கெட்டதும் இருக்கு, கெட்டதுல ஒரு நல்லதும் இருக்கு. நாம அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கறதா நம்மளோட சுவாரஸ்யமான வாழ்க்கையும். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தாய் மாமன் ஸ்டோரி இதோட முடிஞ்சது. இனி நாளைக்கு ஒரு புதிய ஸ்டோரியோட நாளைக்கு கொஞ்சம் கலகலப்பாவே பாத்திரலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவை டெய்லி பார்க்க வந்துருங்க. இப்படிக்கு உங்கள் லீலாக.